ஹாய்டா. இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலே யூஸ் பண்ணுற டிசைன் தான் ஸ்டார்ட் அப் டிசைன். ஓகேவா? அந்த ஸ்டார்ட் அப் டிசைன் என்னென்ன லேயர்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் போடுவீங்கல்ல, அதுதான் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து திலகம் ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணிவிட்டு மண்டேலா டிசைன் போட்டு அதுக்கு அடுத்து கூட நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணி அது மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் அப் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து மிடில், அதாவது நடுவில். இப்போ ஒரு டிசைன் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன ஷேப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிசைன் போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே வந்து டிசைன் போகுது, இது கீழே நீங்கள் இன்னும் டிசைன் போடணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சேம் அந்த டிசைன் போயிட்டே இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி போ ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாம் லென்த்னால் நம்ம கீழே, அதாவது கொஞ்சம் தூரம் மட்டும் போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இடத்துல வந்து எவ்வளோ தூரம் போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு லைன் போட்டு கீழே இருக்கும் அந்த டிசைன். ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து இந்த டிசைன் மேலே பார்த்து இருக்கும், இந்த டிசைன் வந்து மிடில் ஆஃப் த டிசைனில் இருக்கும், இந்த டிசைன் வந்து கீழே இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 மெத்தட் தான். இது என்னது ஸ்டார்ட் அப், இது என்னது மிடில், இது என்னது பாம். ஓகேவா? இந்த 3 இது வந்து நீங்கள் பெனில் போட்டு வச்சுக்கோங்க. நான் மெஹந்தியில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி உங்கள் பேப்பரோட கார்னரில் போட்டுக்கோங்க. இல்லைனா இப்போது நீங்கள் இந்த சைடு டிசைன் போட போகிறீங்கன்னா இந்த சைடு பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரில் கூட இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனை வந்து எங்கேனாலும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன். அண்ட் தென் நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நீங்கள் போட்டால் போதும். அப்படி இல்லை எனக்கு சர்ச் பண்ண தெரியலனா, நான் வீடியோவோட எண்டில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஒரு 5 கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும் ஹோம்ஒர்க்குக்கு. ஓகேவா? டோட்டல் 6 ஒரு பேஜில் வந்து 6 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 6 டிசைன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் வந்து பேஜஸ் பத்தாது. இன்னும் 4 கிளாஸஸ் இருக்குது, அது போக உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுபடி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு டிசைன் போட போகிறேன். எப்பயுமே கோன் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா கோன் நல்லா அப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டக் ஆகாது. இந்த கோன் நான் மேட் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிருக்கு. ஃப்ரீசரில் நேற்று நைட் எடுத்து வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆயில் வந்து லீக் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து ப்ரைடல் கோன். நான் ஒரு ப்ரைடுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியே வச்சுட்டேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன். ஸோ நேற்று எடுத்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அது வந்து என்னாச்சு, ஆயில் லீக் ஆகிடுச்சு. ஆயில் லீக் ஆகினா என்னாகும், இங்கே ஏர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ நல்லா அப்படி கோனை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் அதாவது இந்த சைடு இழுக்கணும். இந்த சைடு இழுக்கும் போது என்ன ஆயிரும், இந்த மாதிரி சப்பட்டாயிரும். அதை அப்படியே திருப்பிட்டு திரும்ப நீங்கள் இந்த சைடு இழுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும், திரும்ப சர்க்கிள் ஷேப்புக்கு அந்த கோனோட டிப்பு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? தெரியுதா? அது நார்மல் டிப்புக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் ஒரே சைடு இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கோனோட பின்னோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஒன்ஸ் இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்படி இழுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போடலாம். எப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் போட்டாலுமே கீழே வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிசைன் வந்து லோட்டஸ் வச்சு போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு டிசைன் கொடுத்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு திக் லைன் தான் கொடுக்க போகிறேன். ஒரு திக் லைன் வந்து நான் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சிங்கிள் லைன், அதுக்கு மேலேயும் ஒரு சிங்கிள் லைன், அண்ட் தென் ஹம்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து எங்கே நம்ம கையோட கீழே கொடுக்குறோம். இதுக்கு மேலே போடுற டிசைன் வந்து என்னது? ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு மேலே போடுற டிசைன் ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு மிடில் போடுற டிசைன் ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து கீழே, அதாவது பாம் லென்த் போடுற டிசைன் ஒன்று வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு பெல்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃப்ளாஸாக இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், லோட்டஸ் ட்ரா பண்ண போகிறேன். லோட்டஸ்க்கு வந்து நான் வந்து கல்ஃப் லோட்டஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கல்ஃப் லோட்டஸ் பொறுத்தளவு அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கல்ஃப் லோட்டஸ் வந்து கிடைக்கும். கல்ஃப் லோட்டஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் அது வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த லோட்டஸோட டிசைனே வந்து கெடுத்துரும். இப்போ நான் வந்து இந்த லெவலில் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த கல்ஃப் லோட்டஸை சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் அந்த சர்க்கிளை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே நார்மல் சர்க்கிள், நார்மல் லைன் போட்டு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன், இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன், இங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன். இந்த 3 இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எங்கே டிசைன் ஃபார்ம் பண்ண போகிறேன்னா சைடு 2 டிசைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரூல் வந்து போட்டுக்கிறேன். ஸ்க்ரூல் போட்டதுக்கப்புறம் இந்த ஆர்ம்ஸில் இருந்து ஸ்க்ரூல் வந்து டச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ளாரல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ளாரலுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளாரல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன்.
ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கொடுத்துடணும். அதாவது இந்த 2 ஃப்ளாருக்கும் நடுவில் போகணும் இந்த லைன். ஸோ இந்த 2 ஃப்ளாருக்கும் நடுவில் இந்த லைன் இருக்கணும். ஓகேவா. சேம் அதே மாதிரி நான் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரில் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், குட்டியாக கொடுத்துட்டு அதிலிருந்து 2க்கும் மிடில். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சென்டரில் வந்து இதே மாதிரி ஃப்ளாரல் தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் எனக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால நான் குட்டியாக ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்தளவு வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளார்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு மேலே ஸ்பேஸ் இல்லாதனால நான் கொஞ்சம் குட்டியாக ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதில் இருந்து நான் வந்து ஒரு லீவ் டிசைன் கொடுக்குறேன். ஓகேவா. அதிலிருந்து கோடு போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி ஒரு லீவ் டிசைன் கொடுத்துட்டு கோடு போட்டுக்கிறேன். இந்த லீவ் டிசைன்லேருந்து இந்த மாதிரி செக்குடு ஃபில் டிசைன் இது பேர் வந்து. ஸோ ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவோன்னா, நார்மல் இருக்க ஸ்பேஸை வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்கில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்பேஸும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அவுட்டர் லேயர் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா லேயரும் என்ன பண்ணணும், ஒரு டார்க்கன் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசைன் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம எங்கே பார்ப்போம், இது வந்து எங்கே போடுவோம், ஸ்டார்டர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மிடில் ஆஃப் த டிசைன். மிடில் ஆஃப் த டிசைன் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, இங்கிட்டு உங்களுக்கு இந்த 2 ஹேண்ட்ஸும் இருக்கும், மேலே டிசைன்ஸ் இருக்கும், கீழேயும் டிசைன்ஸ் இருக்கும். இந்த சென்டரில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். கீழே வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு திக் லைன், அதுக்கு அடுத்து வந்து ஒரு தின் லைன், அண்ட் தென் டபுள் ஹம்ஸ். இங்கே கொடுக்குற ஹம்ஸ் வந்து இந்த ஹம்ஸுக்கும் இந்த ஹம்ஸுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். குட்டி குட்டியாக கொடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு லைனும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக, ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து
ஒரு ஹாஃப் சர்க்கிள். ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. இந்த லைனை சுற்றி வந்து ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே வந்து ஒரு லைன், அண்ட் தென் அது கீழே ஒரு ஹம்ஸ், அண்ட் தென் குட்டி குட்டி டாட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்க மேலே இருக்க ஸ்பேஸில் நான் வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உள்ளே இருக்க லைனுக்குள்ளேயே நான் வந்து இன்னொரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை ஒட்டி இன்னொரு லைன். ஓகேவா? இந்த லைனை என்ன பண்ணிக்கிறேன்னா நான் திக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, சென்டரில் ஒரு ஸ்க்ரூல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து ஹம்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். அந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ணுறேன்னா திக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உள்ளே ஃபுல்லாக செக்கர்டு டிசைன், இந்த பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயுமே செக்கர்டு டிசைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், செக்கர் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வெளியே வந்து ஹம்ஸ் கொடுக்க போகிறேன்.
இந்த 2 இடத்துல இருந்து ஒரு பாக்ஸ் ஷேப் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து கிடச்சிரும். திரும்ப சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு குட்டியாக ஒரு கர்வில் ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக இழுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்க்ரில் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து ஒரு ஃப்ளாரல் ட்ரா பண்ணிக்கிறேன். அதிலிருந்து ஒரு ஹார்ட்டின் பட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் அதே ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ஸ்க்ரில் கொடுக்குறேன், அதை சுற்றி வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ளாரல் பெட்டல் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல் டிசைனுக்கும் அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாரல்குள்ளே வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளாரலோட பெட்டல்ஸ்குள்ளே வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த ஃப்ளாரலோட பெட்டல்ஸில் மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது எங்கேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், சென்டர் ஆஃப் த லைன்லேருந்து ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கீழே, அதாவது நம்ம பாம் லென்த்துலேருந்து யூஸ் பண்ணுற டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து சென்டரில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதை சுற்றி வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல இருந்து ஒரு பெட்டல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த விக்கு மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்துட்டு குட்டி குட்டி சர்க்கிள் கொடுத்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஹம்ஸ் கொடுக்குறேன், குட்டி குட்டி சர்க்கிள் கொடுக்குறேன். அண்ட் தென் அந்த சர்க்கிளை வந்து
ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து மேலேயும் ஹம்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே இருந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி போத்த சைட்ஸ் வந்து ஸ்க்ரில் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரில் கொடுத்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லீஃப் டிசைன் போடுறேன். ஓகேவா, ஒரு லீஃப் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு டாட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த இதாகவே இந்த டிசைன்ஸ் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிடுறேன். இந்த டிசைன்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து லைட்டாக நான் வந்து ஷேடிங்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஷேட்ஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க டிசைன்ஸ், அதாவது நம்ம இந்த டிசைனில் பொறுத்தளவு என்ன பண்ணுவோம், கீழே தான் வந்து டிசைன் கொடுப்போம். ஸோ கீழே கொடுக்கும்போது நான் வந்து இந்த இடத்துல வந்து சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபில்லிங்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு லேயர் கொடுத்துட்டு வேணால் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு லீஃப் டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு லீஃப் டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து சேம் மெத்தட் அண்ட் தென் ஒரு டாட், இங்கே ஒரு டாட். நெக்ஸ்ட் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்பேஸையுமே நாங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், இந்த லேயர் சுற்றி நான் வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, அண்ட் தென் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து எங்கே போடுறோம், பாம் டிசைனில் வந்து போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டிசைன் நான் வந்து நார்மலாக சொல்லித்தரேன். ஒரு எலிஃபண்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அண்ட் ஜும்கா டிசைன்ஸ் வந்து சொல்லித்தரேன். அது 2 டிசைனும் சும்மா நார்மலாக சொல்லித்தரேன். இதில் அட்டாச் பண்ணுறேன். மிடில் டிசைன் வேணால் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு திக் லைன் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸ் ட்ரா பண்ணுறேன்.
அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹார்ட்டின் பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து ஒரு கோடு மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன், அதுக்கு அடுத்து ஒரு லைன் அண்ட் தென் ஹம்ஸ். ஸோ இந்த லைனுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு லைன் போடுறேன், அடுத்து ஒரு திக் லைன் போட்டுக்கிறேன், அடுத்து வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுறேன், அடுத்து வந்து ஒரு ஹார்ட்டின் பெட்டல் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சென்டர் ஆஃப் த பெட்டல் வந்து லைன் போடுறேன். அண்ட் தென் ஒரு லைன் போட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன், அதுக்கு அடுத்து வந்து ஹம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து நான் ஒரு எலிஃபண்ட் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு எலிஃபண்ட் டிசைன் கொடுத்துட்டு ஒரு ஐ வச்சுக்கிறேன். ஒரு குட்டியாக ரவுண்ட் போட்டு அதை சுற்றி வந்து ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறேன், ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு மேலேயே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலேயே ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். அண்ட் தென் அதிலிருந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி அதை ஒட்டியே வந்து லைன் போட்டுக்கிறோம். அதை ஒட்டியே லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஹாஃப் ஆஃப் த டிசைன்ஸ் வந்து நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த டிசைன் வந்து நான் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு லீஃப் இருக்க மாதிரி நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, இதை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபுக்கு மேலேயே நான் வந்து இன்னொரு லைன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன்.
அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து இன்னொரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஹம்ஸ் போடுறேன். ஸோ ஹம்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ப் பேஜஸ் பொறுத்தளவு இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படி இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஹம்ஸோட ஷார்ப் பேஜஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வெயின்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதளவு மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், வெயின்ஸ் போடுறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணணும், வெயின்ஸ் போடணும். 1 2 3 இது மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து 4th டிசைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எத்தனை டிசைன்ஸ் போட்டிருக்கோம்? 1 2 3 அண்ட் தென் 4 டிசைன்ஸ் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து 5th டிசைன்ஸ் வந்து ஒரு ஜும்கா வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பேசிக்கான பார்டரே வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு லைன் போட்டுட்டு திக் லைன் கொடுத்துக்கிறேன். திக் லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேவா? நல்லா ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஸ்பீடாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹம்ஸ் வந்துடும். அது கீழே வந்து ஒரு டாட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸுக்கு வெறும் ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான். ரெஃபரன்ஸுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது லைன்னா சர்க்கிள் ஷேப்பில். ஓகேவா? ரெஃபரன்ஸுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி நம்ம எங்கே டிசைன் போட போகிறோமோ அதுக்கேற்றாப்பில் டாட்ஸ் மார்க் பண்ணிக்கணும். நான் இங்கே டிசைன் போட போகிறேன்னா இங்கே வந்து ஸ்க்ரோல் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஸ்க்ரோல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்க்ரோலில் சுற்றி வந்து ஹம்ஸ் போடுறேன். சேம் அதே மாதிரி ஸ்க்ரில்லில் சுற்றி ஹம்ஸ் போடுறோம். சேம் ஸ்க்ரில்லில் சுற்றி ஹம்ஸ் போடுறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் ஒரு பெட்டல் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே லைன் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எடுக்கும்போது லைன் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி ஓகே. இங்கே 3 எடுத்தாச்சு. இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து லீவ் டிசைன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி இங்கேருந்து நான் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா லீவ் டிசைன் வந்து கொடுக்குறேன்.
சேம் இதே மாதிரி இங்கே 1 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் அதே மாதிரி மேலே தென் ஒரு சர்க்கிள். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவுட்டர் லேயர் மட்டும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அவுட்டர் லேயர் மட்டும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்கே இருக்க பேலன்ஸ் பீஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இன்னர் லேயரை வந்து அதுக்கு அடுத்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்னர் லேயர் ஜஸ்ட் அந்த லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து இன்சைட் வந்து என்ன பண்ணுறோன்னா ஜும்கா டிசைன் போடுறோம். ஸோ வந்து இதோட லேயர் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு லைன் எடுக்கிறேன், ஒரு டாட் வைக்கிறேன், தென் ஜும்கா டிசைன் கம்ஸ் கொடுத்துட்டு டாட்ஸ் வச்சு டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் அண்ட் தென் ஒரு லைன் ஹம்ஸை சுற்றி ஒரு லைன் போட்டு இந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ளாரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எங்கே பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆஃப் த டிசைன். ஸோ இன்றைக்கி நம்ம 3 ஸ்டார்ட் அப் டிசைன் பார்த்துருக்கோம், ஒரு மிடில் டிசைன் பார்த்துருக்கோம், ஒரு பாம் டிசைன் போட்டிருக்கோம். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ இதுதான் உங்கள் A4 ஷீட் அப்படின்னா, அதாவது ஒரு உங்களோட நோட்டில் வந்து ஒரு பேஜ் அப்படின்னா, நான் 5 டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஒரு டிசைனுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த டிசைனுக்குள்ளே இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் 3 கிளாஸோ 4 கிளாஸோ இருக்கனால ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களை நம்பி யார் மெஹந்தி போட வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போட்டுவிடுங்க. ஏன்னா அவங்க கையை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறதே வந்து பெருசு. எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ₹1 கூட வாங்காமல் போடக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ அதாவது பிகினராக இருக்கீங்க, அதாவது ஓரளவு எனக்கு தெரியும், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி உங்களோட லெவலை வந்து ஏற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடும்போது ஃப்ரீயாக போடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸில் போடுறப்போ தெரியும். நம்ம பேப்பரில் ஈஸியாக போட்டுருவோம். ஏன்னா பேப்பர் அங்கிட்டாடாது, எதுவுமே பண்ணாது. பேப்பர் வந்து அது அமைதியாக இருக்கும். பட் வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு அட்டென்ட் பண்ண போது அவங்க ஹேண்ட்ஸ் வந்து அப்படி இருக்காது. அவங்க வந்து பாடி மூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கும். அவங்க ஜஸ்ட்டு ஒரு தும்முனா கூட அந்த இடத்துல நம்ம டிசைன் போட்டுட்டு இருந்தோம்னா ஹேண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஹேண்ட்ஸில் வந்து போட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ₹100 ஒரு ₹150 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் பண்ணணும். அதாவது மணியே வாங்காமல் போடுங்கன்னு சொல்லலை, ஒரு மினிமம் மணினாவது நீங்கள் உங்களோட கோனுக்குரிய மணினாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஓகேவா? எப்படின்னா இப்போ நீங்கள் எப்படியுமே போடும்போது என்ன பண்ணுவீங்க, ப்ரைடல் கோனுக்கு தான் போடுவீங்க. ப்ரைடல் கோனோட ரேட் வந்து ஒரு 25 அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு 4 to 6 கோன்ஸ் கிட்டனாவது வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கோனோட அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ₹100 வாங்கிக்கணும். அப்போ கோனோட அமௌண்ட் எவ்வளோ வருது, ஒரு 4 கோன்ஸ் எடுத்தோனாலே நமக்கு வந்து 100 வருது. அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ₹100 வாங்கிக்கிறீங்க. ஸோ டோட்டலாக ₹200 வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ₹200 உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே வாங்கிக்கலாம். வெளியே வாங்கக்கூடாது, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே. இப்போ உங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு போடுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் நல்லா போடுறத பார்த்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து மெஹந்தி போட்டுவிட கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து ஒரு ₹200 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சொல்லிடணும், இந்த மாதிரி இந்த கோன் வந்து நான் வெளியே இருந்து வாங்குகிறேன், ஸோ கோனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க,
அது போக வந்து நான் ஒரு 6 ஹார்ஸ் 7 ஹார்ஸ் கிட்டனா தான் ஒரு ஃபுல் ஹேண்ட் அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு 100 ருபீஸ் மட்டும் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உங்களோட லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைம் ஒரு 500 வாங்கிக்கோங்க. எப்படின்னா ஒரு மந்த்லேயே நீங்கள் ஒரு 6 to 7 ஹேண்ட்ஸ் கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஓகே ஹேண்ட்ஸை இப்படி தான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 மந்த்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு 200 to 500 நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், ஒரு குட்டி குட்டி கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதாவது உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு மேரேஜ் அப்படின்னா அந்த மாதிரி வரும்போது ஒரு 500, அதாவது நீங்கள் பிகினராக இருக்கும்போது சொல்கிறேன். நீங்கள் ஓரளவு போயிட்டீங்க அப்படின்னா 500லாம் நீங்கள் கணக்கில் கூட வச்சுக்கக்கூடாது. ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எப்படி என்னால் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா ஒரு 500 வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது எந்த சர்க்கிள்குள்ளே உங்களால் போட முடியும் அப்படின்றதும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். இப்போ எங்கள் ஊருக்குள்ளே மட்டும்தான் என்னால் போட முடியும். நான் வந்து வெளியூர் வந்து இப்போது நான் வந்து மதுரையில் இருக்கேன். இப்போ என்னால் வந்து சென்னைக்கு போய் போட முடியாது, எனக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் வந்து வராது. அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து உங்கள் ஊருக்குள்ளே இப்போ வந்து நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் இருந்து இப்போ நான் சோழவந்தானுக்கு வந்து நான் போட போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து அங்கே போகிற பஸ் செலவாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோவில் நான் போகிறேன், இல்லை கார் புக் பண்ணி போகிறேன் அப்படின்னா அது வந்து அவங்களோட செலவு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த செலவு தேவையில்லை. இப்போ இங்கேருந்து போகிறாங்க, இப்போ இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 30 ருபீஸ் ஆகும், 30 60 ருபீஸ் ஆகும். அண்ட் தென் நான் அந்த போகிற டைமுமே நான் வந்து கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு 40 ருபீஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் 500 வாங்குகிறேன். ஸோ பஸ்ஸுக்கு என்ன ஆயிரும், ஒரு 100 நான் வாங்கிடுவேன், ஏன்னா 600 ஆயிரும். ஓகேவா? ஸோ பஸ்ஸுக்கு என்ன ஆகும், 600 அது 100 ஆயிரும். டோட்டல் 500 + 100 600. இது வந்து நீங்கள் எப்போது இதை முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 months கிட்ட வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து வாங்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு, எனக்கு ஓரளவு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. நான் பிகினர் கிடையாது, எனக்கே தோணுது நான் ஓரளவு நல்லா பிக்கப் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, 500 வாங்குறீங்க, 100 ருபீஸ் வந்து பஸ் சார்ஜ் வாங்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 400 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. 500லேருந்து 400 இன்க்ரீஸ் பண்ணி 900க்கு கொண்டு வந்துடுறீங்க. ஸோ 900 வரும்போது நீங்கள் எத்தனாவது மந்தில் இருப்பீங்க, 7th மந்தில் இருப்பீங்க. உங்களோட பேஜ் ஓரளவு ஒரு 15 to ஒரு 20-25 போஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து போட்டுறணும். நீங்கள் உங்களோட ஃப்ரீ ஹேண்ட்ஸில் போடுறதா இருக்கணும், இல்லை பேப்பரில் போடுறதா இருக்கணும். ஒரு 25 to 30, 15 to 30க்குள்ளே உங்கள் போஸ்ட் வந்து அந்த 7th மந்தில் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுவீங்க, ஒரு 7 மந்தில் என்ன பண்ணுவீங்க, 30 போஸ்ட் கிட்ட போட்டுருவீங்க. ஸோ நீங்கள் வந்து 30 போஸ்ட் கிட்ட போட்டதுக்கப்புறம் உங்களோட ரேட் வந்து கூடிக்கலாம். 30 போஸ்ட் கிட்ட நீங்கள் போடுறது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், நிறையா ஹேண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து 900 வாங்குறீங்க, பஸ் சார்ஜ் 100 வாங்குறீங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து 1000. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் வந்து 1000 ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து போட்டு தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 7 months. இதுக்கு அடுத்து 1 year, 1 yearல் நீங்கள் சூப்பராக வந்து ஃபார்ம் ஆயிடுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 ஹேண்ட்ஸ் கிட்டனாவது நீங்கள் 1 yearக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த டைம் உங்களோட ரேட்டை வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1000 வரையும் என்ன ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களோட ரேட் அப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பிக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரேட் வேணால் வாங்கிக்கலாம். உங்களோட ஒர்க்கு பார்த்து, அதாவது நீங்கள் இந்த 80 போஸ்ட் 90 போஸ்ட் கிட்டே போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை பார்த்து உங்கள் கிட்டே வருவாங்க. உங்கள் டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ ரேட்னாலுமே உங்கள் கிட்டே கொடுத்து தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம டிசைனில் ஃபஸ்ட்டு வந்து நல்ல டிசைனில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் போட்டாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போது அந்த டிசைன் வந்து அதே அழகு வந்து அந்த டிசைன் வந்து நீங்கள் போஸ்ட் போடும்போது இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டிசைனை வந்து வீடியோ எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். வீடியோ எடுக்கிறது வந்து நல்லா கிளியராக எடுக்கணும், அழகாக எடுக்கணும், எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி எடுக்கணும். ஸோ இன்ஸ்டாகிராம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. கம்மி ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்கள் டிசைன் பிடிச்சி வந்திருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? கம்மி ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்களோட டிசைன் பிடிச்சி வந்திருக்க மாதிரி இருக்கும். அதில் ஒரு 3 to 4 கிளைண்ட்ஸ் கிட்டே உங்களுக்கு வருவாங்க. நமக்கு வந்து மெஹந்தி ஆர்டர் வந்து
ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து கிடைக்க போகிறது கிடையாது. மோஸ்ட்லி முகூர்த்தம் டைமில் தான் கிடைக்கும். முகூர்த்தம் டைமில் வந்து கண்டினியூவாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த டல் டைமில் நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ ஏதாவது என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரேர். முகூர்த்தம் டைம் நல்லா நமக்கு வந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ முகூர்த்தம் டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்து என்கேஜ்மெண்ட் டைமாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போலாம் வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டினா வந்து போடுவாங்க, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக நான் சொல்கிறது எல்லாமே வந்து ப்ரைடல் மெஹந்திக்கு. இப்போது கெஸ்ட் மெஹந்தி அப்படின்னா நான் வந்து ப்ரைடு கிடையாது, ப்ரைடோட சிஸ்டர், ப்ரைடோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரைட் அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு 1000, அதாவது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைடுக்கு ஒரு 5000 6000 கிட்ட வாங்குறீங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக், டபுள் ஹேண்டுக்கு, அதுக்கப்புறம் லெக்குக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 6000 7000 கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைடோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 2000 ஆர் 1000 அக்கார்டிங் டு த அவங்க போடுற டிசைன் பொறுத்து. ஓகேவா? 2000 to 1000. நான் வந்து 6000 7000 சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய டிசைன். நீங்கள் வந்து எடுக்கவே ஒரு 10 ஹார்ஸ் 15 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுது அப்படின்னா வந்து 6000 7000 8000 வரையும் வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நார்மலாக டிசைன் இருக்குன்னு நீங்கள் டிசைனை பொறுத்து தான் வந்து சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும், சரி இந்த டிசைன்ஸ்க்கு வந்து ஒரு ஹேண்டுக்கு வந்து 3 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வாங்கலாம், ஒரு 4000 கிட்ட வாங்கலாம். அதே மாதிரி லெக்குக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ லெக்குக்கு வந்து நீங்கள் 1 ஹார்க்குள்ளே போட்டுருவீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு 4000க்குள்ளே வாங்கலாம். அதில் நிறைய இன்டர்கேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 500 நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம். ஸோ 4500 கஸ்டமைசேஷனுக்கு வந்து 4500 நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இதில் நிறையா ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் டிசைன்ஸாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணவே ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்ததுமே தெரியும். ஓகே, இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து போட கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்ததுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ அந்த டிசைனில் வந்து பெரிய பெரிய டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதில் நிறைய குட்டி குட்டி டிசைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போட வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் 6000 7000 அந்த மாதிரி நீங்கள் வந்து பெர் டேக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெர் டேக்கு நீங்கள் 2 to 3 கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 8 ஹார்ஸ் இருக்குது, 8 ஹார்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்னோட தங்கச்சி தான், ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான், ஒரு கொஞ்சோண்டு மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்குனாலுமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே நீங்கள் ஃப்ரீயாக போடக்கூடாது. அதுக்குனால என்ன பண்ணணும், ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து சொல்லிடுங்க, இந்த மாதிரி இந்த லென்த்துக்கு வந்து 100 rupees, இல்லை இந்த ஹேண்ட்குள்ளே மட்டும் போடுறோம் அப்படின்னா ஒரு 100 rupees, ஹேண்டை விட கொஞ்சம் தள்ளி போடுறோம் அப்படின்னா வந்து ஒரு 150 rupees, அந்த மாதிரி நீங்கள் வந்து கெஸ்ட்டுக்கான மெஹந்தி வந்து இது பண்ணிக்கோங்க. கெஸ்ட் மெஹந்தி வந்து பெருசாக போட மாட்டாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் பொறுத்து நீங்கள் அதுவுமே பார்த்துக்கலாம். கெஸ்ட் மெஹந்தி வந்து பெருசாக போடுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்றாப்புல சார்ஜஸ்மே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரேட் ஃபிக்ஸிங் ஃபுல்லாக நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ரேட் ஃபிக்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராமு ஓரளவு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து போதும். ஸோ ஓரளவு ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி வந்து அப்படியே பிக்கப் ஆயிரும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இப்போது டாப்பில் இருக்க கிளைண்ட்ஸ் வாங்குகிற அமௌண்ட்டே வந்து 10,000 அரௌண்ட் கிட்ட தான் வாங்குகிறாங்க. ஸோ 10,000க்குள்ளே உங்கள் ரேட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் நல்லா ஒரு 2 to 3 இயர்ஸ் கிட்ட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், சரி நம்ம இதுக்கு வந்து இவ்வளோ தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பிகினராக இருக்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறத விட உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட ப்ராக்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணிடணும், இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்படி ஒரு பிகினர், ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி நீங்கள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகலான்ட்டு. அந்த டைமில் என்ன பண்ணணும், நான் ஒரு பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் வந்து போட்டு பழகிக்கிட்டே இருக்கணும். இன்னும் பிகினர் தான், இன்னும் நான் நிறையா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறையா வந்து போட்டு பழகிக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி நிறையா ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் வந்து போடுங்க, ஹேண்ட்ஸில் போடுங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹேண்டை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஹேண்ட்ஸில் போட்டு பழகுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன டிசைன் பார்த்துருக்கோம், 5 டிசைன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ அந்த இமேஜ்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் அதுலேருந்து தான் சூஸ் பண்ணி போகணுன்னு கிடையாது. நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுவரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் நோட் சப்மிஷன் டேட் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. 1 மந்த் கூட உங்களுக்கு கையில் டைம் இல்லை, டக்குன்னு வந்துடும். நான் டேட் வந்து குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எக்ஸாமும் இருக்குது, அதுக்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எக்ஸாம் வந்து நான் ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து, அதாவது ஹோம் ஒர்க் குரூப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த ஒரு டிசைன் போட்டு நான் வந்து நீங்கள் எனக்கு ரெக்கார்ட் நோட் சென்ட் பண்ணும்போது அந்த ஒர்க் ஷீட், அதாவது நீங்கள் எக்ஸாம் போட்டிருப்பீங்களா அந்த ஷீட்டும் சென்ட் பண்ணேன். நான் அதுலேயே உங்களுக்கான மார்க் என்ன அப்படின்னு வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ குரூப்பில் வந்து ஒவ்வொரு ஆளுக்காக தனித்தனியாக சொல்ல மாட்டேன். அந்த டிசைன்ஸில் உங்களுக்கு என்ன வந்து மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்றதுமே நான் வந்து அதில் மார்க் பண்ணி சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறதே கிடையாது. எனக்கு என்னன்னு தெரில, நான் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்தனால அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டீங்களான்னு தெரில. ஸோ முடிஞ்சளவு கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வாங்க தான் வந்திருக்கீங்க. அண்ட் தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் சொன்னீங்க, நான் வந்து பார்லர் போகணும், பார்லர் போடுறதுக்கு இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பார்லர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை தாண்டி உங்களோட ஒர்க்கை தான் நீங்கள் வந்து கொண்டு போய் காட்டணும். அதாவது நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க்கை வந்து கொண்டுட்டு போய் காட்டுங்க. அவங்க அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம ஃபீல்டை பொறுத்தளவு சர்டிஃபிகேட்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சர்டிஃபிகேட் இஸ் அ ஷீட். நம்ம ஃபீல்டை பொறுத்தளவு என்னது, நம்மளோட ஒர்க் மட்டும்தான் பேசும். சர்டிஃபிகேட் வந்து பேசாது, நம்மளோட ஒர்க் மட்டும்தான் பேசும். ஸோ எந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க மெஹந்தி ரிலேட்டடாக, நீங்கள் எங்கே ஒரு பார்லராக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளைண்ட்ஸ் பிடிக்கிறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஒர்க் தான் காட்டுவீங்க. பார்லரில் போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னாலும் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ரெக்கார்ட் நோட்டை போய் காட்டணும். ஸோ அப்போது நீங்கள் ரெக்கார்ட் நோட்டை எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ரெக்கார்ட் நோட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் வாங்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 3 days தான் கிளாஸஸ். 3 days வந்து ஃபுல் ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் டே வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் நிறையா கிளாஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒன்று நான் வந்து அப்டேட் பண்ணுற டைம் நீங்கள் இங்கே கொடுத்த சப்போர்ட் வந்து அதுக்கும் கொடுக்கணும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நிறையா கிளாஸஸ் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். அந்த ப்ரைஸுக்கெலாம் இங்கே யாரும் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். அது வந்து ஒரு 50 rupees 100 rupees அந்த மாதிரி தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன்.